வணக்கம். என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில் உங்களை தொடர்ந்து தொடர்பு கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் வாசகர்கள் தங்களுக்கு தேவையான பதிலை தங்களுடைய கேள்விகளின் மூலம் பயனடைந்து வருகிறார்கள். இப்பொழுது என்ன வினாவை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் என்று பார்க்கலாமா? மதுரை திருப்பரங்குன்றத்திலிருந்து திரு மகேஸ்வரன் என்பவர் அனுப்பியிருக்கிறார். சர்க்கரை நோயாளிகள் பழங்களை எடுத்துக்கொள்வதில் ஏதாவது பிரச்சனை உள்ளதா? பழங்களை எடுத்துக்கொள்ளலாமா அல்லது வேண்டாமா? மிகுந்த குழப்பமாக இருக்கிறதே. பழங்களை எடுத்துக்கொள்வதால் சர்க்கரையினுடைய அளவு இரத்தத்தில் ஏறும் அல்லவா? இதற்கு நீங்கள் கூறும் விளக்கம் என்ன என்று அவர் என்னிடம் வினவியுள்ளார். ஆனால் இது ரியலாகவே ரொம்ப ஒரு கஷ்டமான கேள்வி, குழப்பமான ஆன்சர் தான் பெரும்பாலும் கிடைக்குது. என்னென்னா, அந்த பழங்களை சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் கேட்கலாம், பழங்களில் கண்டிப்பாக சர்க்கரை இருக்குது ரத்தத்தில், அது ஏறுறதுனால நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தானே டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பழங்கள் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜை நம்மளுக்கு தான் கொடுக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், ஒரு பழத்தில் 10 நன்மைகள் இருக்குன்னா ஒரே ஒரு சாதகமான விஷயம் உங்களுக்கு என்ன இல்லைன்னா அதில் சர்க்கரை இருக்கிறது. அது ஒன்று தான் சாதகமாக இல்லை. சரி, மற்றதெல்லாம் என்ன சாதகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழங்களில் நார்ச்சத்து இருக்குது. அப்போ நார்ச்சத்து இருக்கும் பொழுது என்ன ஆகுது, உங்களுக்கு குடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, உங்களுக்கு மலச்சிக்கல் வராமல் உதவுகிறது. நிறைய ஆராய்ச்சிகளில் நார்ச்சத்துக்களை எடுக்கும் பொழுது குடலில் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுன்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு மிகப்பெரிய சாதகம் ஒன்று. ரெண்டாவது, பழங்களில் ஏராளமான வைட்டமின் சத்துக்கள் இருக்குது. நம்ம உடம்புல மிகப்பெரிய ஆரோக்கியத்திற்கும் நிறைய வேதிவினைகள், கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இந்த விட்டமின்ஸ் தான் உங்களுக்கு தேவை. அப்போ அது கண்டிப்பாக கொடுக்குது. மூணாவது, தாது உப்புக்கள் எனப்படக்கூடிய மினரல் சத்துக்கள், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், இது எல்லாம் கொடுக்கறது என்னென்னா பழங்கள் தான். அப்போ அதில் அவ்வளோ ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இன்னொரு விஷயம், பழங்களில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்களை சாப்பிடும் பொழுது தோல்கள் ஓவராலாகவே நம்மளுக்கு அந்த பிரெயினில் சில வேதிப்பொருட்களை அதிகரிக்க செய்து நம்மளுடைய மனதை இளமையாக வைத்திருக்க உதவுது. அப்படி இவ்வளவு நன்மைகளை பழங்கள் கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், சர்க்கரைக்காக இந்த பழங்களை ஒதுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வருது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பழங்களில் இருக்கிற சர்க்கரை நார்ச்சத்தோடு சேர்ந்த சர்க்கரை. இப்போ நீங்கள் ஒரு ஓப்பனாக சொல்லப்போனால், இந்த ஒரு பெப்சி, கொக்கோ கோலாலாம் சாப்பிடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதில் பியூர் சுகர் இருக்கிறதுனால, அதுவும் லிக்விட் தண்ணியாக இருக்கிறதுனால, குடித்த உடனே அந்த சுகர் வித்தின் 15 to 20 மினிட்ஸில் உங்களுடைய ரத்தத்தில் சுகர் ஏறும். அதை நம்ம பாடி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஆனால் பழங்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது அந்த நார்ச்சத்துக்களோடு அந்த சர்க்கரை சத்தும் ஏறும் பொழுது, ஸ்லோவாக ஏறும் பொழுது பாடி அதை ஹேண்டில் பண்ண முடியும் ஈஸியாக. எல்லாத்துக்கு மேலே சர்க்கரை ஸ்லோவாக தான் ஏறும். இந்த கார்போஹைட்ரேட் என்ன சொல்லுவாங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லுவாங்க. பழங்களில் இருக்கிற கார்போஹைட்ரேட் அதாவது உடனே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையை ஏற்றாது. அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடினால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். சுருக்கமாக சொல்லப்போனால், இப்போ பழங்களில் இருக்கிற சர்க்கரையினுடைய அளவு பெப்சி, கோகோ கோலாலையும் இருக்கலாம், ஒரே அளவாக இருக்கலாம். ஆனால் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் 1 லட்ச ரூபா ஒரு கடன் வாங்குறீங்க ஒருத்தர் சொல்கிறார், அந்த 1 லட்ச ரூபா கடனை எப்போ நீ ஒரு 2 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் ஒரு 5000 கொடு அப்படின்னு சொல்லும்போது, அந்த 1 லட்ச ரூபாயை நீங்கள் திருப்பி கொடுக்குற பேர்டன் பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதே 1 லட்ச ரூபா கடனை எனக்கு 2 மாதத்தில் நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா, மாதம் 50,000 வீதம் கொடுக்குறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. இதே தான். ஸோ பழங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது 1 லட்ச ரூபா கடனை நீங்கள் 2 வருஷத்தில் திருப்பி கொடுக்குற மாதிரி உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பெப்சி, கோகோ கோலாவில் இருக்கிற சர்க்கரை சாப்பிடும் பொழுது அதை ஹேண்டில் பண்ணுறது அதே சேம் சர்க்கரை தான். அந்த 1 லட்ச ரூபாயை நீங்கள் 2 மாதத்தில் கொடுக்குற மாதிரி. அப்போ உங்கள் பாடி ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய உண்மை. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழங்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது சர்க்கரை ஏறும் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. பட் அந்த பழங்களை நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்பொழுது இவ்வளோ நன்மைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல், சைக்காலஜிக்கலாகவும் நம்ம மன ரீதியாகவும் என்ன ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு நார்மல்
பர்சன்ஸும் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறாங்க, நானும் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறேன். அப்போ நான் வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். எப்போ நீங்கள் வந்து சுத்தமாக பழமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது தான் நீங்கள் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் வரும். ஆனால் இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது, சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. சில பேருக்கு வாய்ப்பே வராது. அப்போ பழங்களை சாப்பிடும் பொழுது ஏறுகின்ற சர்க்கரையை கட்டுப்படுத்துவது எப்படி? ரொம்ப ஈஸி. இந்த வாரத்தில் 1 நாள் 2 நாள்னு பழங்களை எடுக்காமல் டெய்லியும் பழங்களை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகும்? நிரந்தரமாக சர்க்கரை வந்து உங்கள் ரத்தத்தில் தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக ஏறும். அப்போ இந்த அளவு தான் ஏறுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம மாத்திரைகளை அதற்கு ஏற்றார் போல் நம்மளால் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் வாரத்தில் 1 நாள்னு பழம் எடுக்கிறீங்க, 2 நாள்னு பழம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு கடைசி ஒரு 4 நாளாக பழங்களே சாப்பிடாம ஒரு வெறும் வயிற்றில் ஒரு சுகர் டெஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கிறீங்க. அப்போ பழங்கள் சாப்பிடாம ஒரு சுகர் டெஸ்ட் எடுக்கும்பொழுது அதில் வர்ற சுகருக்கு தகுந்த மாதிரி டாக்டர்கள் மாத்திரையை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாத்திரையை வாங்கிட்டு போயிட்டு திடீர்னு 3 நாள் கழித்து ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு சாப்பிடும் பொழுது இந்த மாத்திரைகள் எதற்கு எப்படி வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க? நீங்கள் எடுத்த சுகர் டெஸ்ட்டு, அதில் பழங்களே சாப்பிடாமல் வந்த சுகர், அதுக்கு மாத்திரையை வாங்கிட்டு போயிட்டு 3 நாள் கழித்து திடீர்னு பழங்களை சாப்பிடும்போது அதிலிருந்து திடீர்னு வர்ற சுகரை இந்த மாத்திரைகள்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. அதற்கு பதிலாக டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட பழங்களை சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது? அந்த பழத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட 50 சுகர் ஏறும் பொழுது நம்மளும் மாத்திரையை ஒரு 50 ஏறுற சுகரை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மாத்திரையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ சுகரும் ஏறாது, மாத்திரைகள் பழங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீங்கள் தக்க வைக்கவும் முடியும். அப்போ என்ன பழங்களை டாக்டர் சாப்பிடலாம் அப்படின்னா, எல்லா பழங்களையுமே சாப்பிடலாம். ஆனால் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நிறைய இனிப்புள்ள சர்க்கரை சத்துள்ள பழங்களை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு மாத்திரைகளினுடைய அளவு அதிகமாக தேவைப்படும். அப்போ மிதமான சர்க்கரை உள்ள பழங்களை சாப்பிட்டால் நம்ம அந்த மாத்திரைகள் ஒரு 1/2 மாத்திரையோ 1/4 மாத்திரையோ எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அந்த மிதமான சர்க்கரை உள்ள பழங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ நம்மளுக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், கொய்யா, சாத்துக்குடி அந்த மாதிரி வரும். சில டைம் அந்த பப்பாளி என்னாச்சுலாம் அடுத்த லிஸ்ட்டில் வரும். ஆனால் நம்ம ரொம்ப சர்க்கரை சத்துள்ள பழங்கள்னு பார்க்கும் பொழுது மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், மாப்பழா வாழை, முக்கனி, பேரிச்சம்பழம், சப்போட்டா இதெல்லாம் அதிகமான சர்க்கரை சத்துள்ள பழங்கள். ஸோ இதை சாப்பிடுவதனால எந்த தீமையும் கிடையாது. நம்ம ஒரு ஆல்கஹாலோ ஸ்மோக்கிங்னால தீமையெல்லாம் கிடையாது. பட் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளினுடைய அளவோ அல்லது இன்சுலினுடைய அளவோ கூடுதலாக தேவைப்படும், அவ்வளோதான். இப்போ எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, நீங்கள் பழங்களை சாப்பிடுவதன் மூலம் ஏற்படக்கூடிய சாதக பாதக அம்சங்களை நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கிறத நான் நம்புகிறேன். தேங்க்யூ.